வரலாறு எப்பவும் ஜெயிச்சவங்களோட கதையை மட்டும்தான் சொல்லும். மன்னர்கள் கட்டின பிரம்மாண்டமான கோட்டைய இன்னைக்கு நம்ம வியந்து பார்க்கிறோம். ஆனா அந்த ஒவ்வொரு கல்லோட நடுவுல சாதாரண ஏழை மக்களோட ரத்தமும் சதையும் அவங்களோட ஆத்மாவும் புதைஞ்சிருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 15ஆம் நூற்றாண்டு பஞ்சம் தலைவிரித்தாடிய ஒரு கொடூரமான காலகட்டம். வைகை நதிக்கரையில இருந்த ஒரு சிற்றூர். அங்க நடந்த நெஞ்சை பிழியும் ஒரு உண்மை சம்பவம் தான் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். கருப்பன் அப்படின்ற 7 வயது சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, வயிறு எரியுதும்மா, 2 நாளா கஞ்சி தண்ணி கூட குடிக்கல, எனக்கு பசிக்குதும்மா அப்படின்னு சொல்லுறான் அந்த சின்ன பையன். அப்போ செல்லாயி அப்படின்ற அவங்க அம்மா கண்ணீரோட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனை மடியில போட்டுக்கொண்டு, அழாத ராசா, நாளைக்கு கண்டிப்பா உங்க அப்பா எங்கேயாச்சும் போய் ஒரு கைப்பிடி கேப்பையாவது கொண்டு வருவாரு, இப்ப தூங்குப்பு அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்போ அந்த குழந்தையோட அப்பா மாடசாமி என்ன பண்றாருன்னா, தலையில கை வச்சு கொண்டு அவர் வீட்டோட ஒரு மூலையில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அவரால தன் குழந்தையோட பசிய கூட போக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில தான் அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த சின்ன குடும்பத்தோட வீடு கூட சரியில்லை. மழைக்கு ஒழுகுற அளவுக்கு தான் அந்த வீடும் இருந்துச்சு. இப்போ திடீரென்று அந்த குடிசையின் கதவுகள் பலமாக உதைத்து திறக்கப்படுகின்றது. கையில தீப்பந்தங்கள் மற்றும் வாள்களுடன் மன்னனின் வரி வசூலிக்கும் வீரர்கள் உள்ளே நுழையிறாங்க. படை வீரன் கடுமையான குரலோட, ஏய் மாடசாமி, வரி கட்டாம 2 மாசமா ஏமாத்திட்டு இருக்க, நிலவரியை கொண்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாடசாமி அவங்களோட காலில் விழுந்து, ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, மழை இல்லாம நிலம் வெடிச்சு கிடக்கு, குடிக்க கஞ்சி இல்லாம என் பிள்ளையோட உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வரி கட்ட என்னிடம் ஒரு நெல்மணி கூட இல்லை ஐயா. மாடசாமி இப்படி சொன்னதும் இதை கேட்ட படை வீரன் மிகவும் கோபத்துடன் மாடசாமியை எட்டி உதைக்கிறாரு. மன்னனோட சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், உன்கிட்ட காசு இல்லைன்னா என்ன, அரண்மனைக்கு புது கோட்டை கட்டுற வேலை நடக்குது, அங்கே வந்து வெட்டி வேலை. வெட்டி வேலைனா என்னன்னா, இலவசமாக கோட்டைக்கு வேலை செய்வது, வெட்டி வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இழுத்துட்டு போங்கடா இவனை அப்படின்ட்டு அங்க நின்னுட்டு இருந்த வீரர்களுக்கு உத்தரவிடுறாரு. வீரர்கள் மாடசாமி தர தரவென இழுக்கிறார்கள். செல்லாயி கதறி எழுது கொண்டு வீரர்களோட காலை பிடிக்கிறாங்க. ஐயா, என் புருஷனை விட்டுடுங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் பாறை தூக்க முடியாது, அவரை விட்டுடுங்க ஐயா, அவரை அடிச்சு கொன்னுடாதீங்க, வேணும்னா என் உசுரை எடுத்துக்கோங்க. படை வீரர்கள் அவளை தள்ளி விட்டுட்டு, வழிய விடுதி, 6 மாசம் கோட்டை வேலை செஞ்சாதான் அவன் உயிரோடு திரும்புவான் அப்படின்னு சொல்றாங்க. மாடசாமி தன் மகனையும் மனைவியையும் கடைசியாக பார்க்கிறாரு. இருட்டுல அவன் இழுத்து செல்லப்படுகிறான். செல்லாயியின் அலறல் அந்த ஊரையே நடுங்க வைக்கிறது. கொளுத்தும் வெயிலில் அரைகுறை ஆடையுடன் எலும்பும் தோலும்பாக நூற்றுக்கணக்கான மக்கள் பெரிய பெரிய பாறைகளை சுமந்து கொண்டு மலையின் மீது ஏறுகிறார்கள். காவலர்கள் கையில சாட்டையுடன் நிற்கிறார்கள். அது ஒரு நரகத்தின் வாசல். காலில் செருப்பு கூட இல்லாம, குடிக்க தண்ணீர் இல்லாம, கொளுத்தும் வெயிலுன்னு கூட பார்க்காம டன் கணக்குல பாறையை சுமந்தார்கள் அந்த ஏழைகள். யாராவது சோர்வடைந்து கீழே விழுந்த அவ்வளவுதான், அவர்கள் மீது அந்த வீரர்கள் சாட்டையடியை அடிப்பாங்க. மாடசாமி ஒரு பெரிய பாறையை சுமந்து கொண்டு படிக்கட்டில் ஏறுகிறாரு. பசியாலும் வெயிலாலும் அவன் உடல் நடுங்குகின்றது, வாய் முணுமுணுக்கின்றது. மாடசாமி தனக்குள்ளேயே, செல்லாயி, கருப்பா, என்னால் முடியலையே, என் உசுறு போகுதே அப்படின்னு சொல்றாரு. திடீரென மாடசாமி கால் தவறி அந்த பாறையோடு கீழே விழுகிறான். அவனது தலையில அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது. அவனுக்கு மூச்சு திணறுகிறது. காவலன் சாட்டையால் அடித்தபடி, எழுந்துதா, அரசனின் கோட்டை வேலை நிற்கக்கூடாது. அதுக்கு மாடசாமி
ரத்தம் கக்கி கொண்டு, ஐயா தண்ணீர், ஒரு மிடிறு தண்ணீர் அப்படின்னு ரொம்பவும் சோகமா காவலன்கிட்ட தண்ணீர் கேட்கிறாரு. ஆனால் அவனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. 15ஆம் நூற்றாண்டுல கோட்டைகள் கட்டும்போது ஒரு கொடூரமான வழக்கம் இருந்தது. கோட்டையின் அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும்போது காயப்பட்டவர்களையோ அல்லது இறந்தவர்களையோ அந்த சுவரோடு சேர்த்து வைத்து பூசி விடுவார்கள். மாடசாமியின் உடலும் அவனது துடிக்க துடிக்க போன உயிரும் அந்த கோட்டை சுவரோடு வைத்து இருட்டிலேயே பூசப்பட்டது. 6 மாதங்கள் உருண்டோடின. மழை பெய்ய தொடங்கிவிட்டது. கோட்டை கட்டி முடிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக நிற்கிறது. ஒரு இருண்ட இரவு. செல்லாயி தன் குழந்தையுடன் கோட்டை வாசல்ல வந்து நிற்கிறாள். செல்லாயி காவலனிடம் அழுது கொண்டே, ஐயா 6 மாசம் முடிஞ்சிடுச்சு, என் புருஷன் மாடசாமியை கொஞ்சம் அனுப்பி வையுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காவலன் பரிதாபமாக பார்த்து, அவன் எப்பவோ செத்து விட்டான் தாயி, அந்த கோட்டையோட வடக்கு மூலையில இருக்கிற சுவற்றுக்குள்ளதான் அவனோட உடம்ப வச்சு கட்டிட்டாங்க, போயிடு தாயி அப்படின்னு சொல்றாரு. செல்லாயிக்கு உலகம் சுழலுவது போல இருக்கிறது. அவள் அந்த வடக்கு சுவரை நோக்கி ஓடுகிறாள். மழையில நனைந்தபடி அந்த பாறை சுவற்றை தொட்டு பார்த்து நெஞ்சில அடித்து கொண்டு கதறுகிறாள். திடீரென காற்றுல ஒரு மாற்றம். மின்னல் வெட்டுகிறது. செல்லாயி சுவர்ல கை வச்சிட்டு இருக்கிற அந்த இடத்திலிருந்து, பாறைக்கு நடுவுல இருந்து ரத்தம் போன்ற ஒரு சிவப்பு நிற திரவம் மெதுவாக கசிகிறது. அது மட்டும் இல்லாம அந்த பாறைக்கு உள்ளே இருந்து மிக மெல்லிய குரலில் ஒரு சத்தம் கேட்கிறது. இப்ப மாடசாமியோட ஆத்மா பேசுது. செல்லாயி, என் பிள்ளைக்கு பசிக்குதா? இந்த குரல் கேட்ட உடனே செல்லாயி பயத்திலும் அதிர்ச்சியிலும் அப்படியே உறைந்து போய் கீழே விழுகிறாள். இன்னைக்கும் பல பழைய கோட்டைகளுக்கு போகும்போது ராத்திரி நேரத்துல யாரோ அழுற சத்தம் கேட்குதுன்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்லுறாங்க. அது வெறும் கட்டுக்கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த கோட்டைகள் எழுப்பப்பட்டதன் பின்னணியில சாதாரண மக்களோட கண்ணீரும் பசியும் மரணமும் இருக்குது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை. வரலாறு அப்படின்னா மன்னர்களின் வீர கதை மட்டும் கிடையாது, இது போல பல ஏழைகளின் தியாகமும் தான். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இருண்ட வரலாற்றின் பக்கங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஊர்ல இது போல ஏதாவது பழமையான மர்மமான இடங்கள் இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இது போல அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.